அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 48:21 பாருங்களேன். அவர் அவர்களை வனாந்தரங்களிலே நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடா இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. ஆமென். அப்ப இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரங்களில் அவர் வழி நடத்தும் போது அவர்களை தாக விடா இருந்ததில்லை. அப்படின்னா என்ன? அவங்களுக்கு தாகம் ஏற்பட கூட இவர் விடலையா? யோசிச்சு பாருங்க. வனாந்தரத்துல நடக்கினா தாகம் ஏற்பட, தாகமா இருக்க விடவில்லை. அவ்வளவு நல்ல தேவன் என்ன செய்தாராம்? கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். இந்த கண்மலையிலிருந்து எப்படிங்க தண்ணி வரும்? இந்த கடினமான மனுஷனிடத்துல இருந்து எப்படிங்க உத்தரவு வரும்? இந்த கடினமான இடத்துல இருந்து எப்படிங்க நன்மை வரும்? இந்த வறட்சியான இடத்துல இருந்து எப்படிங்க செழிப்பு வரும்? இந்த வனாந்திரம் எப்படிங்க வயல்வெளியா மாறும்? கர்த்தரால் ஆகும். ஆமென். இந்த மாதமே ஆச்சரியங்களின் மாதம் தானே. அப்ப கர்த்தர் என்று சொல்லுகிறார், நான் உன்னை ஆச்சரியப்படுத்த போகிறேன். நீ நினைக்கலாம் இது வனாந்தர பாதை, இது வறண்ட பாதை என்று சொல்லி. ஆனால் உன்னை வழிநடத்துகிற தேவன் நான் வனாந்தரங்களிலே வழி உண்டு பண்ணுகிற தேவன், அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர், கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிற தேவன். உனக்காக இன்று கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப அவர் இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, கடினமான இடத்திலிருந்து இனிமையான உத்தரவுகள், கடினமான இடத்திலிருந்து இனிமையான பதில்கள், இனிமையான நற்செய்திகளை நீங்கள் கேட்கும்படியாய் செய்ய போகிறார். கடினமான இடத்திலிருந்து இனிமையான காரியங்களை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறார். ஆமென். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வருகிறது. ஆமென். அப்ப உங்க நன்மை உங்களை தேடி ஓடி வரப்போகிறது. கண்மலையை பிளந்தாராம், தண்ணீர் ஓடி வந்ததாம். அப்ப கடினமான இடத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். அந்த மனுஷன் மட்டும் கொஞ்சம், அவன் ரொம்ப கடினமானவன், அவன் எப்படி எனக்கு இறக்கம் செய்ய போறான்? நீ அது சொல்றாரு, கண்மலையை பிளந்துட்டேன், உன் பதில் ஓடி வரும். ஆமென். அப்போ கண்மலையை அவர் பிளக்கிற கர்த்தர். இந்த கடினமான இடம் என்று நீங்க எதை நினைக்கிறீங்களோ அல்லது யாரை நினைக்கிறீங்களோ, இந்த கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தில் பேசி, இந்த கர்த்தர் அந்த காரியங்களின் தன்மையை மாற்றி உங்களுடைய நன்மையை நீங்கள் பெறும்படியாய் செய்வார். உங்கள் நன்மை ஓடி வரும். ஆமென். சீக்கிரத்திலே உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் பெறுவீர்கள். நான் சொல்லுகிறேன், இன்று அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் நம்புவீர்கள் சொன்னால் இந்த நாள் உங்கள் ரட்சணிய நாள். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களுக்கு கண்மலையை பிளக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு என்று கடினமான இடத்திலிருந்து இனிமையான பதில்களை, இனிமையான அற்புதத்தை, இனிமையான நன்மைகளை நீங்கள் அடையும்படியாய் செய்ய போகிறார். இந்த நாள் உங்களுடைய நாள். ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்த்திருங்கள், அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். கடினமான இடத்திலிருந்து தேவனுடைய நன்மை இன்று உங்களை தேடி வரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.